Taste the Daily. ஆண்டுகளாக குஜராத் முதலமைச்சராகவும் 11 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக அரசியல் தலைவராக பதவி வகித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் 25 ஆண்டுகளாக அரசியல் தலைவராக தொடர்ந்து பதவி வகித்து வரலாற்று சாதனை படைத்ததற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இணையற்ற மைல்கல் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவம், நேர்மையுடன் தேசத்திற்கு சேவை செய்வதற்குள்ள உறுதியான அர்ப்பணிப்புக்கு சான்று என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். சென்னையில் இருந்து சேலம் செல்வதற்காக விமானம் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன், PRG அருண்குமார், VP கந்தசாமி, KR ஜெயராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் திரளான தொண்டர்கள் பூங்கொத்துக்களை வழங்கியும் பொன்னாடைகள் அணிவித்தும் வீரவாள் வழங்கியும் புரட்சி தமிழரை வரவேற்றனர். திருச்சி மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் உறையூரில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான J. ஸ்ரீனிவாசன் தலைமையேற்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் தற்போதைய திமுக ஆட்சியின் அவலம் குறித்து எடுத்துரைத்தார். உறையூர் பகுதி செயலாளர் பூபேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் T. ரத்தினவேல், பெரம்பலூர் மாவட்ட IT பிரிவு செயலாளர் PCR திருமால் மருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மக்களிடம் கருத்து கேட்கும் வகையில் துரோக சக்கரம் மற்றும் துரோக பத்திரிகை ஆகியவை கழக நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பேராம்பட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் குமராட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், குமராட்சி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.